கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஏனே நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, ஏனே நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பகுதியும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டதற்காக உம்மை துதிக்கிறேன். இந்த சங்கீத பகுதியை தேவனாகிய கர்த்தர் அடியேனை மறைத்து நீங்கள் பேச வேண்டுமென்று என்னை தாழ்த்துகிறேன். நீங்கள் சொன்னீங்க, நீ போ, உனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன், நீ கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. உன் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நானே உனக்கு நிழலாய் நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற சகல பலவான்களையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 126:1. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, சீயோனினுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனத்தை காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏதோ ஒரு சிறையிருப்பில் இன்றைக்கு வந்திருக்கலாம், கடன் என்ற சிறையிருப்பில் வந்திருக்கலாம், வியாதி என்ற சிறையிருப்பில் வந்திருக்கலாம், தொழில் முடக்கம் என்ற சிறையிருப்பில் வந்திருக்கலாம், மலட்டு கற்பத்தின் சிறையிருப்பில் வந்திருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகளின் சிறையிருப்பிலே வந்திருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே இருக்க போராட்டத்தின் சிறையிருப்பின் மத்தியிலே வந்திருக்கலாம், மந்திர வல்லமைகளின் சிறையிருப்பிலே வந்திருக்கலாம், ஊழிய பாதையிலே சிறையிருப்பில் வந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தின் சிறையிருப்பில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நீங்களும் நானும் சொப்பனத்தை காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. பாருங்கள், பேதுரு சிறைச்சாலையிலே தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே சபை மக்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அவனுடைய சிறைச்சாலையினுடைய சிறையிருப்பு அவனுக்கே தெரியாது. கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சிறையிருப்பிலே மாற்றப்பட்டு ஐயா எனக்கு விடுதலை கிடையவே கிடையாது என்று கலங்கி இருந்த நாட்களிலே கூட கர்த்தரை அறிந்து புரிந்து நம்பி கண்டு உணர்ந்து தேடி வந்து ரட்சிக்கப்பட்டபடியினால் இன்றைக்கு நீங்களும் நானும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் இங்கு வந்திருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. சொப்பனத்தை காண்கிறவர்கள் போல் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த இடத்திலே சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆமா, பாருங்கள், 2வதாக புறஜாதிகளுக்குள்ளே நம்மை குறித்து ஒரு சாட்சி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
நீங்கள் இருக்கிற இடத்திலே புறஜாதியார் மத்தியிலே உங்களுக்கு ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினதை இனி வரும் நாட்களிலே பார்ப்பார்கள். நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் சொப்பனத்தை கண்டவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லி. பவுலும் சீலாவும் சிறையிலே இருக்கும் பொழுது ஆண்டவரை பாடி துதித்தார்கள். அவருடைய சங்கிலிகள் தெரிக்கப்பட்டது. ஒருவேளை ஏதோ ஒரு சங்கிலியினால் சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு சுகம் இல்லையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லையே, என் தொழிலிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் ஊழியத்திலே வளர்ச்சி இல்லையே, என்னுடைய வியாதியிலே சுகமில்லை என்று சிறையிருப்பிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் விடுதலையும் பெற்றவுடனே உங்களை பார்த்து புறஜாதிகள் சொல்லுவார்கள், இவர்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று. உங்கள் பேரிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சாட்சி உண்டு. கைகளை தட்டி ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசியுங்கள். நல்லா வாசிக்க. ஆம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஐயா, மகிழ்ச்சி இல்லை. கட்டப்பட்ட நிலைமையிலே மகிழ்ச்சி கிடையாது. சந்தோஷம் போய்விட்டது, சமாதானம் போய்விட்டது, சுகமெல்லாம் போய்விட்டது, ஆசீர்வாதம் எல்லாம் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத நேரத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்தாராம்? பெரிய காரியங்களை செய்தாராம். யோபு 9:10-5-9 சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு சொல்லுகிறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சிறையிருப்பை மாற்றப்பட்ட நிலைமையிலே புறஜாதிகளுக்குள்ளே ஒரு சாட்சி மறுபடியும் உண்டாகும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, பாருங்கள், இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஏதோ ஒரு சிறையிருப்பிலே நாம் மாட்டிக்கொண்டபடியினால் தான் அங்கு ஒரு சங்கீதக்காரன் அவன் அந்த சிறையிருப்பிலே விடுதலையானதை உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாய் சங்கீதமாய் எழுதியிருக்கிறார். நாமும் கூட அநேக நேரத்திலே என்ன செய்வதென்று தவறு, வெளியே போக முடியாதபடி, தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி, நம்முடைய இருக்கிற இடத்திலே வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு, வியாபார ஸ்தலத்தில், ஊழிய ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில் என்ன செய்வோம் என்று கலங்குற இடத்திலே, எந்த இடத்திலே நீங்கள் நிந்தனையும் அவமானத்தையும் சுமந்தீர்களோ அதே வீட்டில், அதே இடத்தில், அதே சபையில், அதே குடும்பத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சாட்சியாய் இருப்பீர்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொன்னீங்களா? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமா, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். நாம் செபிக்கிற வேளையிலே தெற்கத்தி வெள்ளம் போல் வருகிற சிறையிருப்பு, நினையாத நேரத்திலே, எதிர்பார்க்காத நேரத்திலே ஒரு பேரிரைச்சல் பெருவெள்ளம் போல் சிறையிருப்பு வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்வோம்? ஒன்றுமே செய்ய முடியாது. தானியேலுக்கு ஒரு சிறையிருப்பு வந்தது. பொறாமை உள்ள ஜனங்கள் அவன் பேரிலே குற்றப்படுத்தினார்கள். அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜாவுடைய போஜனத்திலே தீட்டுப்படாதவனாய் இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டளை போட்டாலும் சட்டம் போட்டாலும் அதை உடைத்து செபித்தவன். தானியேலுக்கு முன்பாக தேவனாய் கர்த்தர் நிற்கிறதையும் தூதரை அனுப்பி அவனுடைய சிறையிருப்பை மாற்றினதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறேன், டுடே மார்னிங் இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, எப்பேற்பட்ட சிறையிருப்பிலே நீங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை தேவ தூதரை அனுப்பியே மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அடுத்து, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கிறது? கண்ணீரோடு ஜெபிக்க கற்றிருக்கிறோமா? எப்போ தெரியுமா கண்ணீர் வரும்? ரொம்ப முடியாத சூழ்நிலையில், வழியிலே என்று சொல்லும் போது கண்ணீர் வரும். அதற்கப்புறம் சரியான உடனே கண்ணீர் போய்விடும். அப்படி இல்லை, எந்த நேரமும் செபித்தாலும், நாம் செபிக்கிற காரியத்திலே நமக்கு அற்புதம், விடுதலை, ஆசீர்வாதம், மேன்மை, சுகம் வேண்டும் என்று சொன்னால் கண்ணீரோடு நீங்கள் விதைத்து பாருங்கள்.
கெம்பீரத்தோடு ஒரு அறுவடை இந்த 10வது மாதத்திலே இந்த சபையில் இருக்கிற அருமையான பிள்ளைகளே உங்களுக்கு உண்டு 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 உண்டு. கைகளை தட்டி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாங்கள் சொப்பனத்தை கண்டவர்கள் போல் இருந்தோம் என்று. நம்முடைய சிறையிருப்பை மாற்றப்படும் பொழுது புறஜாதிகளுக்குள்ளே ஒரு சாட்சி வரும். அது மாத்திரமல்ல, தெற்கத்து வெள்ளத்தை திருப்புவது போல அது பெரிய மலை போல இருக்கலாம். கர்த்தர் அதை பனி போல மாற்றி அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி, எந்த இடத்திலே நிந்தனையும் அவமானத்தையும் சுமந்தீர்களோ அதே இடத்திலே, அதே வீட்டிலே, அதே சபையிலே, அதே குடும்பத்திலே, அதே வேலை ஸ்தலத்திலே, அதே வியாபார ஸ்தலத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். உபாகம் 1:11 1000 மடங்கு பெருக பண்ணுவார் கைகளை தட்டி. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் நாம விதைச்ச விதைகளுக்கு நல்ல ஒரு விளைச்சலை வரும் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யாரெல்லாம் உங்களை தூற்றுகிறார்களோ, இவன் உருப்பட மாட்டான், இவன் முன்னேற மாட்டான், இவன் வாழ்க்கையில இப்படியே செத்துப்பான். நோ. அல்லேலூயா. அதிக சத்தமாயிட்டோ. அல்லேலூயா. அள்ளி எவன் தூவுகிறானோ, விதைக்கிறானோ, அவன்தான் அறுவடையை மாற்றி அறுப்பான். ஆனா உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் இந்த ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுத்த கர்த்தர் உங்கள் விதைகளுக்கு இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, இந்த நொடியிலே, இந்த நிமிஷத்திலே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் 100 மடங்கு விளைச்சலை தருவார். நீங்க அநேக சாதி ஜனங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள். உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறான், சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும், அது மலை போல உள்ள பிரச்சனையாய் இருந்தாலும், இனி அடுத்த வாரத்தில் நீங்களும் நானும் சாட்சி சொல்லுவோம். சபை பெருகும், அற்புதம் நடக்கும், கட்டு உடைக்கப்படும், வியாதி சுகமாகும், சாட்சி உண்டாகும். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது சொன்ன எல்லா ஆசீர்வாதமும் சிறையிருப்பு மாற்றப்பட்டு இந்த பகுதியிலே, இந்த இடத்திலே, இந்த சபையிலே ஒவ்வொருவரையும் சாட்சியா இருக்கும்படி வெளிப்படுத்தல் 12:11 சாட்சியின் இரத்தத்தினால் முத்திரை போடுகிறேன். இதற்கு விரோதமாய் செயல்படுகிற சகல போராட்டத்தின் வலைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை உங்க ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.